அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தான் தன்னை பற்றி எங்கு பேசினாலும் அங்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் குறிப்பிடுவார். அதேபோல் ஒரு சில இடங்களில் தன்னை மறைத்த ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மட்டுமே அல்லாஹ் பேசுவான். இந்த சமுதாயம் இன்று இழந்தது வீழ்ச்சிக்கு காரணமானது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஸலவாத்து சமுதாயத்தின் நாவிலிருந்து தூரமானதுதான். ஏனென்றால் சமுதாயத்தினுடைய உயிர் நாடியாக இருந்தது ஸலவாத்து. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மேல் உள்ள ஸலவாத் என்பது ஒரு மனிதனுக்கு ஹதீஸின் பிரகாரம் பார்த்தால் ரூஹ் மலக்காகிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தினுடைய பாதுகாப்பு ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்றது. கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ் பாடினார்கள். புகழ் பாடிய கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் பாடிய கவிஞர்களுக்கெல்லாம் ஸலவாத் ஓதுகின்ற நாவுகளுக்கெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடியது என்ன தெரியுமா? அல்லாஹும்ம அய்யிதுஹு பிரூஹில் குதுஸ், ரூஹ் மலக்காகிய ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை கொண்டு யா அல்லாஹ் இவர்களுக்கு நீ உதவி செய்வாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். இந்த சமுதாயத்தின் மாபெரும் வெற்றிக்கு காரணமாக இருந்தது. எங்கு சென்றாலும் இந்த சமுதாயம் ஒரு சிறுபான்மையினராக தான் இருந்தார்கள். என்றாலும் இந்த உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு வல்லமையை அல்லாஹ் கொடுத்ததற்கு காரணம் என்னவென்றால் பெருமானாரினுடைய ஸலவாத்தையும் பெருமானாரினுடைய நேசத்தையும் அந்த மக்களுடைய நாடி ரத்தங்கள் ஓடும் இடமெல்லாம் பெருமானாரினுடைய முஹப்பத் இருந்தது. நாவுகள் அவர்களுடைய இதயங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஸலவாத்தை ஓதிக்கொண்டே இருந்தது. ஆனால் இன்று பல இடத்திலே பலருடைய சூழ்ச்சியிலே பெருமானாரினுடைய ஸலவாத்து நீக்கப்பட்டிருக்கிறது. பெருமானாரினுடைய முஹப்பத் கல்விலே இருந்து தூரமாக இருக்கிறது. ஓதக்கூடிய குழந்தைகளா என்னும் சரியே, இன்று ஒரு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று பெயரை சொன்னால் ஸலவாத்து சொல்லுவதற்கு கூட தெரியாத ஒரு சமுதாயமாய் இந்த சமுதாயம் மாறி இருக்கிறது என்றால் இந்த சமுதாயத்தினுடைய வீழ்ச்சியை நாம் இங்கே இந்த இடத்திலேயே நாம் காணுகின்றோம். பெருமானாருடைய பெயரை கேட்டு ஸலவாத்து சொல்லலைன்னா அவருக்கு கஞ்சன் என்றார்கள். அவரை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஞ்சனை விட மிக மோசமான கஞ்சன் ஒருத்தன் இருக்கான்னா ஸலவாத்து பெருமானாரின் பெயரை கேட்டு ஸலவாத்து சொல்லாதவன் தான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கு பெருமானாரினுடைய பெயரை கேட்டாலும் ஸலவாத்து சொல்லக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கணும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சமுதாயத்தினுடைய வெற்றி துவக்க உரை என்பதால் நான் துவங்குகின்றேன் ஸலவாத்தை கொண்டு. அல்லாஹ் இந்த மஜ்லிஸிற்கு ரஹ்மத்துடைய மலக்குமார்களை கொண்டு மலக்குமார்களுடைய உதவியை கொண்டு இந்த மஜ்லிஸை அல்லாஹ் சிறப்பாக்குவானாக. அதே போல் ஸலவாத்தை கொண்டு எதை ஆரம்பித்தாலும் அல்லாஹ் ரசூலுடைய நினைவோடு எதை ஆரம்பித்தாலும் அல்லாஹ் அதிலே பரக்கத்து வச்சிருக்கான். லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொன்னால் மட்டும் போதாது, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னால்தான் அவன் முஃமினாக முடியும், முஸ்லிமாக முடியும் என்று இருக்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எங்குமே பிரிக்க சொல்லவில்லை அல்லாஹ், பிரித்து சொல்லவில்லை அல்லாஹ். பெருமானாரை தண்ணி விட்டு அல்லாஹ் பிரித்ததில்லை. நாமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நினைவில் நாம தான் பிஸ்மில்லாஹ் சொல்லிட்டோம் என்று நாம் இருந்தால் நாமே இந்த மாதிரி நாம் அல்லாஹ்வின் பெயரை சொல்லி ஆரம்பித்தால் போதுமே என்றிருந்தால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அதையும் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். எனவே பெருமானாருடைய ஸலவாத்து ஒரு மனிதனுடைய நாவிலே சுழன்று கொண்டிருக்க வேண்டும். அவன் கல்வில் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத் நிறைந்திருக்க வேண்டும். முஹப்பத்தை பெருமானாருடைய முஹப்பத் என்பது ஈமானுடைய வேர். முஹப்பத்து ரசூல் ஒரு மனிதனுடைய கல்வியில இருந்தால் பெருமானாருடைய முஹப்பத்
ஒரு மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ரத்தத்தை குடித்தார். பெருமானார் ஹஜாமா செய்த அந்த ரத்தத்தை ஒரு சஹாபி குடித்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த வயிறை நரகம் தீண்டாது என்றார்கள். என்று இருக்கும்போது பெருமானாருடைய முஹப்பத்து ஒரு மனிதனுடைய கல்விலே இருக்கும்போது அந்த மனிதனுக்கு எந்த நிலைகளிலும் சரி, எந்த நேரங்களிலும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை நரகத்தில் சென்று விட மாட்டான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ரசூலுடைய முஹப்பத்தையும் ஸலவாத்தையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மேடையை கொண்டு இங்கிருக்கின்ற அனைவர்களுக்கும் சொல்லுகின்றோம், நாம் எந்த காரியங்களை ஆரம்பித்தாலும் ஸலவாத்தை கொண்டு ஆரம்பிப்போம். துவக்கம் என்பது பெருமானாருடைய ஸலவாத்தை கொண்டு இருக்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே நேரடியாக நாம் பிரார்த்திக்கும் போது, பேசும்போது, அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்கும் போது என் மீது ஸலவாத்து முன்னும் பின்னும் சொல்லுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி உங்களுடைய துஆ ஒப்புக்கொள்ளப்படும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்றால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய இந்த ஸலவாத்தினுடைய மகிமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ரமலானிலே 30 நாள் இருக்குது. முதல் 10 ரஹ்மத்தினுடைய 10, இரண்டாவது 10 மக்ஃபிரத்தினுடைய 10, மூணாவது 10 நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய 10 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த மூன்றுமே ஸலவாத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். யாரு ஸலவாத்தை ஓதுகின்றார்களோ அவர்கள் 10 பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படுகிறது, 10 நன்மைகள் அவர்களுக்கு, 10 அருள்களை அல்லாஹ் அவர்கள் மீது இறக்கின்றான், 10 தரஜாவை அவர்களுக்கு அல்லாஹ் உயர்த்துகின்றான். 10 அருள் என்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து. அல்லாஹ் 10 தீமைகளை அல்லாஹ் மன்னிக்கின்றான், பாவங்களை மன்னிக்கின்றான் என்பது மக்ஃபிரத்து. நரகத்திலிருந்து விடுதலை என்பது 10 தரஜாவை அல்லாஹ் சுவர்க்கத்தில் நமக்கு உயர்த்தும் போது நரகத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைத்ததுதானே என்று அர்த்தம். என்று இருக்கும் போது அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸலவாத்திலும் இந்த ரமலானுடைய அந்த அகுபத்தை, அந்த உயர்வை அல்லாஹ் ஸலவாத்திலும் வைத்திருக்கின்றான். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அந்த தௌஃபீக்கை நசீபாக்குவானாக. சிறப்பான உரை ஆற்றுவதற்காக வேண்டி திண்டுக்கல் ஹஸரத் கிப்லா அவர்கள் நமக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். இங்குள்ள அனைத்து மேடைகளிலே, இந்த சங்கு நகரிலே இன்று நிறைய ஆலிம்கள், சுவனத்து பூங்காக்கள் என்று, சுவனத்து பூக்கள் என்று சொல்லலாம், ஆலிம்கள் எல்லாம் இங்கு ஜொலித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய உரையை கேட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.